உள்ளொளியின் முன் அனைத்தையும் வை. நம்முடைய இயக்கங்கள் அனைத்தும் எங்கிருந்து தொடங்குகின்றன, அவற்றின் மூலம் எது என்பதை பற்றிய தெளிவான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஏனெனில் நமக்குள்ளே பல வகையான சிறு சிறு சக்திகளும் அதிர்வுகளும் ஓயாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் நம்மை இங்கும் அங்குமாக அலைக்கழித்தவாறு இருக்கும். நாம் ஏதேனும் ஒன்றை செய்துவிட்டு அதனால் நாம் பாதிக்கப்படுவதாக இருந்தால், நமது அந்த செயலினால் நமக்கு சஞ்சலம் உண்டாகுமானால், உடனே நமது மனம் அந்த தவறான செயலுக்கு ஒரு காரணம் கற்பித்து அதனை நியாயப்படுத்தும். இந்த மனம் எப்போதுமே தவறுகளுக்கு துணை போகக்கூடியது. இது போன்ற தருணங்களில் உள்நோக்கி தன்னை அறிவது கடினம். அப்படி தன்னை அறிய வேண்டுமானால் அதற்கு நாம் முற்றிலும் நேர்மையாக இருக்க வேண்டும். மனதின் சிறு சிறு பொய்மைகளையெல்லாம் நுணுக்கமாக கண்டறியும் திறன் பெற்றிருக்க வேண்டும். ஒரே வேளையை திரும்ப திரும்ப செய்வது போல் அன்றன்று நிகழும் பல்வேறு செயல்களிலும் அவற்றின் எதிர்வினைகளிலும் மனம் ஓயாமல் லயித்திருக்குமானால் முன்னேற்றம் என்பதே அசாத்தியமாகிவிடும். மனதை ஆராய்வதன் மூலம் முன்னேற நினைத்தால் உனக்குள் இருக்கும் ஒரு சிறப்பம்சத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஓர் ஒளியார்ந்த அம்சம் உனக்குள் இருக்கும். முன்னேற்றத்தில் தீவிரம் கொண்ட ஓர் அம்சம் இருக்கும். சரியா தவறா என்பதை நிர்ணயித்து தீர்ப்பளிக்கும் ஒளியார்ந்த அம்சம் அது. அதனை முன்னிறுத்திக்கொள். நீ செய்ததை, நீ உணர்ந்ததை, உனது உணர்ச்சிகளை, உன் எண்ணங்களை என எல்லாவற்றையும் அந்த ஒளிப்பீடத்தின் முன் வை. எல்லாவற்றையும் அதன் முன் திரைப்படம் போல ஓடவிடு. எல்லாவற்றையும் ஒருங்கிணை. ஏன் அதன் பின் இது நிகழ்ந்தது என்றெல்லாம் கண்டுபிடி. உன் முன்னே இருக்கும் அந்த ஒளித்திரையை பார். சில விஷயங்கள் அந்த திரையை கடந்து இனிதே செல்லும். சிறிதளவு நிழலும் விட்டு செல்லாமல் நகர்ந்து போகும். ஆனால் வேறு சில அந்த திரையை கடக்கும் ஒரு சிறு நிழலை ஏற்படுத்தும். மற்றும் சில விரும்பத்தகாத ஒரு கருத்த நிழலை அங்கே பரப்பும். நீ இதை ஒரு விளையாட்டு போல் செய்து பார். நேர்மையாக செய்ய வேண்டும். இந்த விளையாட்டை கவனி. அத்தகைய ஒரு சூழ்நிலையில் நான் இந்த குறிப்பிட்ட செயலை செய்தேன், இப்படி நினைத்து செய்தேன், இப்படி தோன்றிச் செய்தேன். இதோ எனக்கு முன் எனது ஆதர்சம் உள்ளது. சுய கட்டுப்பாடு, சுய அறிவு என்னும் ஆதரிசம் என் முன் உள்ளது. எனது இந்த செயல் என் ஆதரிசத்திற்கு பொருத்தமானதாக உள்ளதா? பொருத்தமானதாக இருந்தால் இந்த ஒளித்திரையில் ஒரு நிழல் படியாதே. தெளிவாக கண்ணாடி போல் இருந்திருக்கும். இது பற்றி கவலைப்பட வேண்டியது இருக்காது. பொருத்தமானதாக இல்லாததால் தான் நிழல் படிந்தது. இந்த நிழல் ஏன் வந்தது? அந்த செயலில் என் ஆதரிசத்திற்கு ஏற்காதபடி அப்படி என்ன இருந்தது? இவ்வாறு ஆராயும் போது பெரும்பாலும் அது உணர்வின்மையைச் சேர்ந்தது என்று கண்டுபிடிப்பாய். பிறகு அந்த விஷயத்தை உணர்வின்மை என்னும் பகுதிக்கு தள்ளி வைப்பாய். அடுத்த முறை இது போன்றதொன்றை செய்வதற்கு முன் உணர்வோடு இருப்பேன் என்று சங்கற்பம் செய்து கொள்வாய். ஆனால் அந்த மற்ற விஷயம், அந்த கருநிழல் வேறு வகையானது. அதை ஆராயும் போது உனது அற்ப அகங்காரம்தான் அதற்கு காரணம் என்று கண்டுபிடிப்பாய். அந்த அகங்காரத்தை உன் ஒளியின் முன் வைப்பாய். என்னை அவ்வாறு செய்விக்கவும் சிந்திக்க வைக்கவும் அதற்கு என்ன உரிமை என்று வினவுவாய். மனம் கற்பிக்கும் எந்த நியாயத்தையும் ஒப்புக்கொள்ளக்கூடாது. நீ நன்கு அலசி பார்க்க வேண்டும். ஒரு மூலையில் ஒன்று ஒளிந்து கொண்டிருக்கும். அதை நான் ஒப்புக்கொள்ள முடியாது, அதை தவிர வேறு எது வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அது சொல்லும். இது வெறும் அற்ப இருமாப்பு என்பதை நீ கண்டுபிடிப்பாய். ஓர் அகங்கார உணர்ச்சி, ஓர் சுய அன்பு, இதுபோல் 100 விஷயங்கள் அங்கே பதுங்கி இருக்கும். இதை உன் ஒளியின் முன் வைத்து பார். இதை இப்படி பதுக்கி பாதுகாப்பது என்னுடைய உயர் ஆதிரிசத்திற்கு, என்னுடைய உயர் நாட்டத்திற்கு, உன்னத லட்சியத்திற்கு பொருந்துமா
என்று கேட்டுக்கொள். இதை நான் இந்த ஒளியின் முன் வைப்பேன். இந்த கருநிழலில் ஒளி ஊடுருவட்டும். இந்த கருநிழல் முற்றிலும் மறைந்து போகட்டும். அதுவரை இந்த ஒளியின் முன் இதனை நான் வைத்திருப்பேன் என்று உறுதி பூண வேண்டும். இது நிறைவேறிவிட்டால் அன்றைய விளையாட்டு முடிந்தது. அத்துடன் நின்றுவிட முடியாது. அன்றைய விளையாட்டுத்தான் முடிந்தது. இந்த ஒளியின் முன் நிறுத்த வேண்டிய 1000 விஷயங்கள் நம்முள் இருக்கின்றன. இதை நீ தொடரத்தான் வேண்டும். நேர்மையாக இதை நீ செய்வாயானால் நான் உறுதியாகச் சொல்வேன், 6 மாதங்களில் உனக்கே அடையாளம் தெரியாதபடி நீ மாறிவிடுவாய். என்ன, நானா அப்படி இருந்தேன்? நம்ப முடியவில்லையே என்பாய். நீ ஒரு 5 வயது பையனாக இருக்கலாம், 20 வயது வாலிபனாக இருக்கலாம், 50, 60 வயதினராகவும் இருக்கலாம். இந்த உள்ளொளியின் முன் அனைத்தையும் வைக்கும் வழிமுறையினால் உன்னை உருமாற்றிக் கொள்வது நிச்சயமாக சாத்தியமாகும். ஒன்று தெரிய வேண்டும், இந்த ஒளித்திரையில் நிழல்படும் அனைத்தையுமே உதறி தள்ள வேண்டும் என்பது இல்லை. எல்லாமே உன் ஆதர்சத்திற்கு முரணானவையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. எல்லாவற்றையும், உன் உணர்ச்சிகள், எழுச்சிகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் அந்த உள்ளொளியான சைத்திய புருஷனை மையமாக வைத்து நன்றாக செம்மையாக வகைப்படுத்தி அமைத்து கொள்வாயானால் இசைக்கேடாக இருந்தவையெல்லாம் ஒளியுண்டு ஒத்திசைவாக அமைந்துவிடும். இந்த வழிமுறையை நாடு. ஏன், இந்த பூமியே கூட பின்பற்றுமானால் மனிதனை வாட்டும் பல துன்பங்கள் மறைந்து போய்விடும். எதுவுமே அதனதன் இடத்தில் இல்லாததுதான் இவ்வுலகத் துன்பங்களுக்கெல்லாம் காரணம். எதையுமே வீணாக்காமல் எல்லாவற்றையும் அதனதன் இடத்தில் பொருந்துமாறு வைத்திருந்தால் உலகத்து துன்பங்கள் எதுவுமே இருக்காது. முன்பு ஒரு முனிவர் சொன்னார், தீது என்று எதுவும் இல்லை, எதுவும் சமச்சீராக இல்லை, அவ்வளவே. கெட்டது என்று எதுவும் இல்லை, எதுவும் அதனதன் இடத்தில் இல்லை, அவ்வளவே. எல்லாம் அதனதன் இடத்தில் இருந்துவிட்டால் நாடுகளிலாகட்டும், இந்த மண்ணுலகிலாகட்டும், தனி மனிதர்களின் சிந்தனையில், உணர்ச்சியில், செயல்களிலாகட்டும் எல்லாம் அதனதன் இடத்தில் இருக்குமானால் மனித குலத்தின் துன்பங்கள் பெரும்பாலும் மறைந்துவிடும்.